நான் உங்கள் டிஎஸ்ஆர் பேசுகிறேன். இது கல்பாசி மெஸ்ஸு, ஸ்ரீதேவி குப்பம் மெயின் ரோட்டில் பெருமா கோயிலுக்கு பக்கத்து சந்தில் எண்டில் இருக்குது. டெட் எண்டில் ஒரு இயற்கையான ரம்யமான சூழ்நிலையில் நம்ம விவசாயம் பண்ணும்போது கம்பல்சரி கஞ்சி சோறு, அதாவது தண்ணி சோறும்பாங்க, பழைய சோறும்பாங்க, அப்புறம் வில்லேஜில் கூழும்பாங்க. இதுக்கு ஒரு 5-6 பேர் இருக்கும். இதில் வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் தேங்காய் போடுவாங்க. போட்டு நைட்டு வடித்து வச்சுருவாங்க. இது இறால் தொக்கு, வாயில் உமிழ் நீர் ஓடுது. இது ஃபிஷ் ஃப்ரை. ஒரு வில்லேஜ் டைப் ஃபுட்டு, ரெடிமேடாக ரசித்து சாப்பிட்ணும். இப்போ இதுக்கு நேராக மிளகாய் இருக்குது, கஞ்சி சோறுக்கு மிளகாய் சைடில் வச்சிடலாம். முதல்ல இந்த வெங்காயம், இதில் 2 டைப் இருக்குது. நைட் கஞ்சி எப்போதுமே புதுசாக பழசான்னு கண்டுபிடிச்சிடலாம். சோறு குழஞ்சிருந்தால் அது ரொம்ப பழசு. சோறு கொஞ்சம் விரையாக இருந்து திங்கும்போது அந்த புளிப்பு ஸ்மெல் இருக்கக்கூடாது. புளிப்பு இல்லாதது தான் புது சோறு. அதாவது எதுக்கு பழைய சோறு சாப்பிட்றோம்னா ஸ்டார்ச்சு கிடைக்கும். ஸ்டார்ச், அதாவது அந்த எக்ஸ்ட்ரா அந்த சாப்பாடை நம்ம சுட சுட சாப்பிடும்போது அதில் ஒரு சத்து குறைபாடு இருக்கும். அது ஊற வச்சு ஒரு நாள் 8 hours to 10 hours. எப்போதுமே இப்போ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நைட்டில் சாப்பாடு வீட்டில் இல்லாத வீட்டில் மகாலட்சுமி பார்த்துட்டு திரும்பிட்டு போயிடுமா. அதனால் நைட்டில் ஒரு பருக்கையாவது உளோண்டு சாதமாவது வச்சுருவாங்க. அது அப்படியே நாளடைவில் உளோண்டு சாதம் குண்டானாக வைப்பாங்க. எங்கள் சினி ஃபீல்டில் எப்படின்னா காலையிலேயே வெயில் காலத்தில் இந்த கஞ்சி வந்துடும். பச்சை மிளகாய், ஆனியன், தேங்காய், மாங்காய், இஞ்சி இதெல்லாம் போட்டு வைப்பாங்க. இந்த தேங்காய், மாங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இத்தனையும் போடுறது எங்கன்னா ஒரு கூடு ஊற்றுவாங்க. இந்த வேம்புடி அம்மன் கஞ்சி ஊற்றுறது, புடாரி அம்மன் கஞ்சி ஊற்றுறது. கிராமத்தில் உள்ள அம்மனுக்கு கூழ் செய்யும்போது அந்த கஞ்சியில் இத்தனை ஆகிருக்கும். கம்பல்சரியாக உங்களுக்கு வெங்காயம், சின்ன வெங்காயம் இருக்கும். நான் சொல்கிறது பெரிய வெங்காயம் வராத காலத்துக்கு முன்னாடி சின்ன வெங்காயம், மாங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, இன்னும் வேணால் தக்காளி கூட போட்டுக்கலாம். ஸோ போட்டு இயற்கையாக சாப்பிட்றது. இப்போ ஒரு வாய் சாப்பிட்றேன். தொட்டுக்கிறதுக்கு இறால் தொக்கு. ஸோ இறால் தொக்கு வறுக்கிறதுக்கு உங்களுக்கு அயில மீன், காணாங்கழுத்தன்னு சொல்லுவாங்க, சில அயில மீன் சொல்லுவாங்க. ஒரு வெரைட்டி, ஒரு ஊருக்கு ஒரு கடலோரத்தில் ஒரு பேர் இருக்கும். அது ரொம்ப ஃபேமஸ். நான் சாப்பிட்டது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியிலேருந்து வரும். அயில காணாங்கழுத்து ரொம்ப ஃபேமஸ். அந்த காலத்தில் காணாங்கழுத்து மீன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட. இப்போ சாப்பிட ஆரம்பிக்கிறேன். பழைய சோறு எதுக்குன்னா வயிறை போய் கூல் பண்ணும். கூலிங்னா நம்ம மொட்டை வெயிலில் 100 டிகிரி 104 டிகிரி வெயிலில் விவசாயம் பண்ணுவோம். அப்போ விவசாயம் பண்ணும்போது இந்த இட்லிங்கிறது சுகர் ஏறுறதுக்கு ஒரு காரணம். ஏன்னா எந்த பொருளையும் குடல் வேலை செய்யும். இப்படியே அரைக்கும், அப்படியே போக 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 நம்ம எல்லா பெருங்குடல்லையும் டைஜஷன் அப்படியே பிடிக்கும். அது சாஃப்டானது, குடல் சாஃப்டானது. அதில் கொஞ்சம் நல்ல பொருட்கள் கொடுக்கணும். இப்படியே இருக்கும் சாப்பிட்டா. அப்படியே இறுக்கி சக்கையை தனியாக, சாரை தனியாக எடுத்துரும். ஸோ அது அந்த அப்போ பாடிக்கு ஹீட் எனர்ஜி தேவை. நமக்கு உணவை அரைக்கக்கூடாது. இப்போ இட்லி புதுமையான உணவு தான். 100 வருஷத்துக்கு முன்னாடி இட்லி கிடையாது, சட்னி கிடையாது, துவையல் இருக்கும். அம்மியில் துவையல் பண்ணுவாங்க. அப்போ இந்த பழைய சோறும் துவையலும் ஊறுகாயும். பழைய சோறுக்கு என்ன இருக்குது? ஊறுகாய் கொண்டாங்க. மாங்காய் ஊறுகாய், தேங்காய் ஊறுகாய், அடுத்து புளியங்காய் ஊறுகாய், பருப்பு ஊறுகாய், எத்தனை வகையான ஊறுகாய் இருக்குது கொண்டாங்க.
ஸோ அத்தனை வகை ஊறுகாய், அது இட்லிங்கிற ஒரு பொருள் வந்ததுக்கப்புறம் சுட சுட இட்லி சாப்பிட பழகி. நான் பிறக்கிற காலத்துலலாம் 3 மாதத்துக்கு ஒரு நாள் இட்லி. அது எந்த நாள்னா தீபாவளி, பொங்கல், ஆடி 18 அன்னைக்கு தான் இட்லியை பார்க்க முடியும். இந்த கிரைண்டர் மிக்சி வந்ததுக்கப்புறம் இந்த பழைய சோறுக்கு வேல்யூவே இல்லாமல் போயிடுச்சு. அதே மாதிரி மண்பானைக்கு வேல்யூவே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அந்த மண்பானையும் பழைய சோறும் விவசாயியோட சாப்பாடு. இது என்ன ஊறுகாய் கொடுங்க, பிளேட்டு கொடுங்க. மாங்காய் ஊறுகாய், தேங்காய் ஊறுகாய்லாம் இல்லையா? தேங்காய் துவையல், இறால் தொக்கு, அடுத்து அயில மீன் ஃபுல் மசாலா. அயில மீனை பற்றி சொன்னோம்னா மிளகாத்தூள் நல்லா போட்டு, உப்பு, மிளகு, பெப்பரு, அடுத்து மிளகாத்தூள். சில பேர் பெப்பர் போட்டு பெப்பர் ஃப்ரை பண்ணுவாங்க, சில பேர் மிளகாத்தூள் பண்ணுவாங்க. டபுள் டைப் ஃப்ரை இருக்குது. இதை அப்படியே ருசித்து சாப்பிடலாம். அப்படியே சொல்லணும். இந்த தண்ணியை குடிக்கணும். சாப்பாடு இவ்வளோ சாப்பாடு இருந்தால் போதும். இவ்வளோ சாப்பாடு. இந்த தண்ணி சாப்பிட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு அரை குண்டா இருக்கும். அதில் தயிர், மோர், கிராமத்தில் தயிர், இப்போ தயிர் ஊற்றிருக்காங்க. தயிர் நல்ல தயிரில் எருமை மாட்டு தயிர் தான் குளிர்ச்சிம்பாங்க. பாலில் பசும் பால். ஸோ பசும் பாலும் எருமை தயிரும் கிராமத்தில் சுத்தமாக இருக்கும். இப்போல்லாம் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியல. அந்த வெண்ணெய் மிதக்கும் சைலெல்லாம் வெண்ணெய் பாருங்க, அப்படியே வெண்ணெய் நல்லா இருக்குது பாருங்க, வெண்ணெய். ஸோ வெண்ணெய் இருக்கும், நெய் இருக்குது, கையெல்லாம் ஒட்டுது பார்த்தீங்களா? அதான் ஒரிஜினல் தயிர். ஸோ இதுதான் இந்த பீட். இந்த வெண்ணெயெல்லாம் சுற்றி இருக்கும். குழந்தைகள்லாம் எடுத்து அப்படி அப்படியே தப்பி சாப்பிடும். ஸோ இதுதான் இந்த தண்ணியும் குடிக்கணும், சாப்பாடும் சாப்பிட்ணும். இது ஒரு ஹைஜீனிக் ஃபுட்டு. இப்போயும் வில்லேஜில் போனோம்னா உட்காந்து சாப்பிட்லாம். இப்போ ஹோட்டல்லையும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பழம்பெரு உணவுகளை நம்ம சாப்பிட கற்றுக்கிட்டோம்னா ஆரோக்கியம் பெறுவோம். ஓகே, சேனலை லைக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் போடுற கமெண்ட்ஸு ரொம்ப என்ன ஆச்சரியப்பட வைக்கிது. நான் நிறைய பேர் வாழ்த்துறீங்க. மெஜாரிட்டி பீப்புள் கொடுத்த அட்வைஸ் என்னென்னா, சாப்பிடும்போது பேசாதீங்க. நான் ஒரு வாய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பேசுகிறேன். அதுக்கப்புறம் என்ன அட்வைஸ் கொடுத்துருக்குறீங்க? 1000 கோடி ஷர்ட்டு தைக்க போயிருக்கலாமே, இதுக்கு ஏன் வர்றீங்கன்னு கேட்டீங்க. பட்டு ஷர்ட்டுங்கிறது இது நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? நான் ஒரு இன்டர்நேஷ்னல் காஸ்டியூம் டிசைனர். 30 ஆண்டு காலமாக அந்த துறையில் இருக்கிறேன். அதனால் அதில் நெளிவு சுகெல்லாம் தெரியும். நம்ம மக்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டில் இந்த ஷர்ட்டெல்லாம் நீங்கள் கல்யாண ஷர்ட்டு மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1000 2000ங்கிற இடத்துல 300 400 500 ரேஞ்ச் இருக்குது. கோயில்பட்டியில் ரீஜெண்ட் கடையில் தைச்சது. இப்போ இந்த மாதிரி ஒரு என்னென்ன பொருட்கள் மக்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டு. இந்த கல்பாசி மெஸ்ஸுக்கு எதுக்கு வந்திருக்கேன்னா, சீப் அண்ட் நேச்சுரல் பெஸ்ட், இயற்கை. இது கொஞ்சம் ப்ரெஸ்டீஜ் பார்ப்போம் நம்மெல்லாம். இட்லி சாப்பிட்டுட்டு போய் கஞ்சி குடிக்கிறோமேனு. இன்னும் உள்ள குடலுக்கு இதான் சிறந்தது. இட்லி சிறந்தது தான், உளுந்த மாவு இருக்கிறதுனால. அதை விட பெட்டர் பழைய சோறும் கஞ்சி, மிளகாய், ஊறுகாய் இதெல்லாம். ஸோ கண்டினியூஸாக இதை சாப்பிடுங்க.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு வியூவர்ஸ் வந்து வெரி 10 மில்லியன் பீப்புள் வந்துட்டாங்க. சப்ஸ்கிரைபர் பண்ண தான் மக்களுக்கு இந்த இது போய் சேரும். அதுமாதிரி மண் சட்டிங்கிறது அது ஒரு குணம் வாய்ந்தது. அது வந்து சில்னஸ் வச்சுருக்கோம். ஸோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.